யானை எய்தப்படலாம். 22 அபிஷேக பாண்டியனுடைய மகன் விக்ரம பாண்டியனுக்கு முடிசூட்டுறாங்க. அவனுடைய ஆட்சி காலம் மிகவும் சிறப்பாக இருக்குது. சைவ மதம் தழைத்தோங்கியிருக்கு. சமணர்களின் வெறுப்பும் காஞ்சி மன்னனின் பொறாமையும் சேர்ந்து பல சூழ்ச்சிகள் மூலமாக அவங்கள அழைக்க நினைக்கிறாங்க. அதனால எட்டுமலை பகுதியில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமணர்களை எல்லாம் வர சொல்லி காஞ்சி மன்னன் அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறாரு. அதாவது மத கலவரத்தை தோன்றாரு. சைவ மதம் தான் எங்கே பார்த்தாலும் தழைத்தோங்கியிருக்கு, நமது சமண மதம் அழிஞ்சு போச்சு, நான் சமண மதத்தை பின்பற்றுறேன், நீங்கள் என்னை அரசனாக்குனா அது என்னுடைய ராஜ்யத்தில் சரிபாதி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கட்டினோடனே சமணர்களும் சரி, நாங்கள் யாகம் செய்ய போகிறோம், எங்களுக்கு பில்லி சூனியம் வசியம் மந்திரம் தந்திரம் ஏவல் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யாகம் ஒன்று தொடங்குறாங்க. அந்த யாகத்தில் எட்டி குச்சிகளை சமித்துகளாகவும் விஷ ஜந்துக்களின் கொழுப்பை நெய்யாகவும் பாம்பின் சதை மற்ற விலங்குகளின் சதைகளை அவிசாகவும் கொண்டு யாகம் செய்கிறாங்க. அதுலேருந்து வந்த புகை மரம் செடி கொடிகளையும் வயல்வெளி மரங்களையும் அழிச்சிடுது, நீர்நிலைகளையும் வற்ற செய்யுது. சில நாள் கழிச்சு அதுலேருந்து ஒரு பெரிய வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப கருப்பாக ஒரு யானை வருது. அதை வெளியில் வந்தவுடனே அதனுடைய உருவம் பெருசாகிட்டே போகுது. அதுக்கிட்ட மதுராபுரியையும் விக்ரம பாண்டியனையும் அழிச்சிட்டுவான்னு சொல்லிட்டு ஏவி விடுறாங்க. அது நேராக மதுரைக்கு வருது. வந்தவுடனே அதை பார்த்த மக்கள் பயந்து போய் அரசர்கிட்ட சொல்ல, அரசரும் சொக்கநாதர்கிட்ட போய் முறையிடுறாங்க. முறையிட்டவுடனே சொக்கநாதர் அசரீரியாக சொல்கிறாரு, கவலையை விடு விக்ரம பாண்டியா, இது எனது தேசம், உங்களை காப்பாற்றுவது எனது கடமை, நீ உடனடியாக சென்று வடக்கு பக்கத்தில் 16 கால் மண்டபம் ஒன்றை கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நிறைய 1000க்கும் மேற்பட்ட மக்களோடு சேர்ந்து 16 கால் மண்டபத்தை இரவோடு இரவாக கட்டி முடிக்கிறாங்க. அதற்கு அட்டாளை மண்டபம் அப்படின்னு பேர். கட்டி முடித்த உடனே மறுநாள் சொக்கநாதர் மயில் இறக குடுமியில் சொருகிட்டு சிவப்பு கச்சை கட்டிட்டு நீண்ட உடைவாள் ஒன்றை தொங்க விட்டுட்டு முதுகில் அம்பரா தூணியை கையில் வில்லும் ஏந்திட்டு வராரு. அந்த 16 கால் மண்டபத்துக்கு மேலே ஏறி நரசிம்ம பானம் ஒன்று விடுறாரு. அது யானை மீது படுது. பட்ட உடனே பெரிய சத்தத்தோட கீழே விழுந்துருது. விழுந்த உடனே ரத்தம் சிந்தி நிறைய பெருக்கெடுத்து ஓடுது. அதுக்கப்புறம் அது தரையில் விழுந்த உடனே இறந்தும் போயிடுது. அதை ஏவிய சமணர்களையும் காஞ்சி மன்னனையும் விரைந்து சென்று துரத்தி பிடிச்சு அவங்களையும் கொண்டுறான் விக்ரபாண்டியன். அங்கே பெரிய மலை போல விழுந்த யானை பெரிய பாறையாக மாறுது. அதுதான் மதுரை நகர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய யானை மலை. யானையை கொல்றதுக்காக சிவபெருமான் விடுத்த நரசிம்ம பானம் விழுந்த இடத்துல நரசிம்மர் கோவிலும் இருக்குது. அதுக்கப்புறம் விக்ரம பாண்டியன் கேட்டுக்கொண்டதன்படி 16 கால் மண்டபத்திலேயே சிவபெருமான் நிரந்தரமாக தங்கிறாரு. மக்களும் மன்னரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சில காலம் கழித்து விக்ரம பாண்டியனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ராஜசேகரன் அப்படின்னு பேர் சூட்டுறாங்க.